வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி மாசி மாத ராசி பலன்கள் 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக மாற்றங்களால் மாசி மாதத்தில் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது, கஷ்டங்களாகவும் நஷ்டங்களாகவும் இருந்தால் எந்த தெய்வத்தை வணங்கினால், பரிகாரங்கள் செய்தால் கஷ்டங்களிலிருந்தும் தொடர் துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் என்பதை பதிவின் இறுதியில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வத்தை பற்றி சொல்லப்படும். கேட்டு பயன்பெறலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக மாற்றங்கள் என்பது சூரியன் முதல் கொண்டு ராகு கேது வரையில் 9 கிரகங்களும் ஆண்டுதோறுமும் மாதந்தோறுமும் பயிற்சி பெற்று அமர்ந்து பலன்களை தரும். அந்த வகையில் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்களை பற்றி பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திரன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், பொருள் இழப்பு, வருமான குறைவு, தேவையில்லாத 3வது மனிதர்களால் பிரச்சனை, உடல் நலத்தில் பாதிப்பு, கொடுக்கல் வாங்கலில் குளறுபடி, குடும்பத்தில் மன சஞ்சலமும் மனவேதனைகளும் நிறைந்த வார்த்தைகள் அவ்வப்போது வந்துவிடும் என்பதினால் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 27/2/2026 மாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 3:40 கடக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தனுசு ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 2ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 மாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7:48 சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தருகின்ற பலன்களை பற்றி பார்த்துவிடலாம். தனுசு ராசியான உங்களுக்கு ராசிக்கு 2இல் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது, 5க்கும் 12க்கும் அதிபதி 2இல் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதினால் உடல் நலத்தில் சிறு பாதகமும் உபாதைகளும் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சூரியன், சுக்கிரன், புதன், ராகு 4 கிரகங்களும் இணைந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் ராசியில் அமர்ந்திருப்பது இதனால் வரையில் முயற்சிகளில் தடையும் உங்களுடைய முயற்சிகளுக்கு முழுமையான பலன்களும் கிடைக்காமல் இருந்தால் இம்மாதத்தில் உங்கள் முயற்சிகளில் முழு வெற்றி என்று சொல்லிவிட முடியாது. படிக்கு பாதியாவது கிரக மாற்றங்களால் கட்டாயம் கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றிகளை பெறுவதற்கு கடினமாக போராடக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். காரணம், சனி பகவான் அர்த்தஷ்டம சனியாக இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதினால் தொழிலில் உங்களுக்கு வரக்கூடியது, கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு வரக்கூடியது, இல்லை நீங்களாக கொடுத்ததை பெறக்கூடியது, இல்லை யாரிடமாவது நீங்கள் கேட்டிருப்பதை பெற வேண்டுமென்றால் தடைகளுக்கு பிறகு, தாமதங்களுக்கு பிறகு கைகூடும். சனி பகவானை பொறுத்தவரை அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். உடல் நலத்தில் பாதிப்புகள் விலகும். குரு பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசியில் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். வக்ரம் என்பது பின்னோக்கி நகருதல் என்பது ஒரு ஜோதிட விதி. அப்படி பின்னோக்கி நகரும்போது
நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். அதாவது 7 இருந்து விட்டால் நன்மைதான் நமக்கு தெரியும். அவர் வக்கரம் பெற்று இருப்பதினால் பாதி நன்மையும் பாதி கெடு பலன்களையும் தருவார். அவர் 8ஆம் இடத்தினுடைய பலன்களும் தந்தே ஆக வேண்டும். 7ஆம் இடத்தினுடைய பலனும் தந்தே ஆக வேண்டும். இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான். குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றுவிட்டால் அதற்கு பிறகு பாதகம் என்பது சற்று அதிகமாகத்தான் இருக்கும். வக்கர பெற்றிருக்கும் போது ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார். வக்கர நிவர்த்தி பெற்றுவிட்டால் கெடு பலன்கள் தான், பொருள் விரயம்தான், பொருளாதாரத்தில் பின்னடைவு தான், உடல் நலத்தில் பாதிப்புகள் தான். காசு பணம் என்பது அவ்வளவு எளிதில் உங்களுக்கு கையில் புழங்காது. விரயம் என்பது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும். தசா நல்ல நிலையில் இருந்தால் பெருசாக பாதகம் என்று சொல்லிவிட முடியாது, பாதகமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. விழிப்புடன் இருக்க வேண்டும். கேது பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவானால் உங்களுக்கு பெருசாக பாதகம் கிடையாது. நற்பலன்கள் என்பது பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். அதிலிருந்து உங்களை காப்பாற்றவும் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளவும் திடீர் உதவிகளும் நன்மைகளும் நடக்கும். அது இறை சக்தியால். உங்களுக்கு மிகவும் கஷ்டமாகவும் தொழிலில் வருமானம் இல்லாத தன்மையும் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையுமாக இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்கி வருவதும், அருகில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று மனமுருகி வேண்டி வரலாம். இல்லைன்னா 12 ராசிக்காரங்களுக்கு சொல்கிற மாதிரி தான். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களையும் வலம் வந்து வணங்கி வந்தால் கெடு பலன்கள் குறையும், நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.